இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு பரலோக தேசம். பரலோக தேசம் என்பதை குறித்த வார்த்தையோடு ஆண்டவராக இயேசுவானவர் தன்னை வெளிப்படுத்த இருக்கிறார். கூர்ந்து கவனியுங்கள். நம்முடைய இலக்கு பரலோகம். பூமியிலே நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும், கோட்பாடோடு வாழ வேண்டும், அவருடைய உபதேசத்திற்குள் வாழ வேண்டும், திருச்சபையின் வார்த்தைக்குள் வாழ வேண்டும். வாழ்ந்து நம்முடைய முடிவு பரலோகமாய் இருக்க வேண்டும், பாதாளமாய் இருக்கக்கூடாது. நம்முடைய முடிவு பரலோகமாய் இருக்க வேண்டும். நாம் எங்கு செல்வதற்காக ஆயத்தம் செய்யப்பட்டவர்கள்? பரலோகம் செல்லும்படி ஆயத்தம் செய்யப்பட்டவர்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் வருகை இருக்குமானால் எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பரலோகம் போய்விடுவேன், நான் பரலோகத்தின் பிரஜையாய் மாறிவிடுவேன் என்று சொல்ல முடியும்? நம் மத்தியில மனிதர்கள் இருக்கிறார்கள், மரிக்கிறார்கள், மரித்து அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் இளைப்பாறுதலுக்குள் இருப்பார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் வருகையின் போது மரித்தவர்கள் எழுப்பப்படுவார்கள். அவர்கள் பரலோகத்திற்கு கொண்டு செல்லப்படுவார்கள். பரிசுத்தமாய் வாழும்பொழுது அவர் பரலோக பிரஜைகளாய் போவார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பிழைகள், குறைகள், தவறுகள், பாவங்கள் போன்ற காரியங்கள் தொடர்ச்சியாக இருக்கும்போது நாம் பரலோகம் போக முடியாது, பாதாளத்திற்கு தான் நாம் போக முடியும். இந்த நாளில் கூட பரலோகத்திற்கு ஒரு பாதை உண்டு, பரலோகம் என்னும் தேசம் உண்டு. இந்த பரலோகத்தில் பிரவேசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்குள் எப்படிப்பட்ட காரியங்கள், குணாதிசயங்கள், சுபாவங்கள் இருந்தால் நாம் பரலோகம் போகலாம் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் கானான் தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடம் புதிய ஏற்பாட்டில் பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுத்தார். 400 வருடம் அடிமையாக இருந்த ஜனங்களை கானான் தேசம் என்னும் ஒரு ஆசீர்வாதமான தேசத்திற்கு கொண்டு போய் ஆசீர்வதித்தார். ஆனால் நமக்கு பரலோகத்தை ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். பூமியிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கானான் தேசத்திற்குள் பழைய ஏற்பாட்டில் பிரவேசித்தவர்கள் 2 பேர் மட்டுமே. அப்ப இன்னைக்கு பரலோக ராஜ்யத்திற்கு நாம பிரவேசிக்கணும். இந்த கானான் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திற்குள்ள 2 பேர் பிரவேசிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் காலேப். இன்றைக்கு நாம் இந்த புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகளாய் காலேபின் குணாதிசயங்கள் உடையவர்களாய், சுபாவம் உடையவர்களாய் இருக்கும் பொழுது நாம் பரலோகம் போய்விடுவோம். இந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள்ல பாருங்க 2 பேர் மட்டும்தான் கானானுக்குள்ள போகிறாங்க. அப்ப நாம பரலோக ராஜ்யம், அநேக பேர் இருக்கிறாங்க. ஆனா பரலோக ராஜ்யம் யாரை வரவேற்கிறது என்றால் இயேசுவை உண்மையாய் விசுவாசிக்கிறவர்கள், அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவம் இல்லாது மாசில்லாது ஜீவிப்பவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பழைய ஏற்பாட்டில் கானான் தேசம், புதிய ஏற்பாட்டில் பரலோக ராஜ்யம். இந்த காலேப் என்றால் திராணி உள்ளவன் என்ற அர்த்தம். திராணி உள்ளவன், பலமான என்று கூட சொல்லலாம். இப்ப இந்த காலேப் கானான் தேசத்துக்குள் போனார். அப்ப இன்னைக்கு நாம பரலோக ராஜ்யம் போகணும்னா நமக்குள்ள திராணி இருக்கணும். பரலோக ராஜ்யத்துக்கு சும்மா போயிட முடியாது. நமக்குள்ள என்ன இருக்கணும்? திராணி இருக்கணும். என்ன திராணி இருக்கணும்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத பத்திரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்ம சகலத்தையும் செய்து முடிக்க ஆண்டவராக இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப இந்த திராணி நமக்கு இருக்கணும். நாம பரலோகம் போனோம்னா இயேசுவை தரித்து கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. அப்ப பிசாசை எதிர்த்து நிற்கிற திராணி நமக்கு இருக்கணும். இப்ப காலேப் கானானுக்குள்ள போனார் அப்படின்னா அவருக்கு திராணி இருந்தது. இன்னைக்கு நாம பரலோகம் போனோம்னா இயேசுவை தரித்துக் கொள்கிற திராணி இருக்கணும். அதே போல பிசாசை ஜெயிக்கிற திராணி நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த 2 திராணிகள் நமக்கு இருந்தா நாம பரலோக ராஜ்யத்திற்குள் நாம என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த காலேபுடைய குணாதிசயங்கள், சுபாவங்களை குறித்து தியானிக்க போகிறோம். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள், சுபாவங்கள் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் பரலோக தேசத்திற்கு போய்விடுவோம். நான் சுருக்கமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வசனங்களை. என்னாகும் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரனாகிய காலேப். இந்த காலேப்புக்கு ஒரு காரியம் சொல்லும். யூதா கோத்திரத்தில் எப்போனேயின் குமாரன். நாம இந்த யூதா கோத்திரம் என்றால், யூதா என்றால் இன்னும் கர்த்தரை துதிப்பேன் என்று அர்த்தம். இதை குறித்து ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் தியானிக்க முடியும். அவள் லேயாள் ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். அப்ப இன்னைக்கு நம்ம ஜீவியத்துல பரலோகம் போனோம்னா முதலாவது திராணி இருக்கணும், 2வது துதிப்பவர்களா இருக்கணும், இயேசுவை உயர்த்துகிறவர்களா இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது நாம் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியும்.
அப்ப ஜெபிக்கிறவர்கள் துதிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? பரலோகம் போயிடுவாங்க. எப்புனியின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எப்புனியின் குமாரன் ஆயத்தப்படுத்தப்பட்டவன் என்று அர்த்தம். முதலாவது நமக்குள் திராணி இருக்கணும், இரண்டாவது ஜபம் துதி இருக்கணும், அடுத்தது ஆயத்தமாக்கப்பட்டவனாக இருக்கணும். இயேசு என்றைக்கு வந்தாலும் நான் பரலோகம் போய்விடுவேன், அவர் எனக்கு கொடுத்த வேலையை நான் சரியாய் செய்திருக்கிறேன், அவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை ஆயத்தமாய் போய் செய்திருக்கிறேன் என்கின்ற சுபாவம் உடையவர்கள், அதை செய்து முடிப்பவர்கள் பரலோகத்துக்கு போய்விடுவார்கள். அப்ப ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்ப பரலோகம் போனா முதல்ல என்ன இருக்கணும்? திராணி உள்ளவர்களா இருக்கணும், இரண்டாவது ஜெபிக்கிறவர்கள் துதிக்கிறவர்களா இருக்கணும், மூன்றாவது ஆயத்தமாக்கப்பட்டவர்களா இருக்கணும். அதே என்னாகும் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல 12 பேர் கானான் தேசத்தை வேவு பார்க்க போறாங்க. ஆனா பாருங்க, இந்த இடத்துல 10 பேர் வந்து என்ன பண்றாங்க? கானானியர்கள் மத்தியில நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், இந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்பினார்கள் என்று சொல்லப்பட்ட துர்ச்செய்தி. 10 பேர் துர்ச்செய்தி சொல்றாங்க. அதே என்னாகும் 13:30 காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுரிந்து கொள்ளலாம், அதை எளிதாய் ஜெயித்து விடலாம்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இந்த காலேப் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, அந்த கானானை நாம் எளிதாய் ஜெயித்து விடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் விசுவாசத்தை பேசுறார். நமக்கு பேரே விசுவாசிகள் தான். நாம விசுவாசிகள் பேர் மட்டும் எடுத்தா பார்த்தாரு, விசுவாசம் உள்ளவர்களா இருக்கும். ஆண்டவராக இயேசுவுக்கு விசுவாசம் உள்ளவர்களா இருக்கும் பொழுது பரலோகம் போயிட முடியும். ஏன்னா விசுவாசத்தை பேசி விசுவாசத்துக்குள் வாழும் பொழுது பரலோகத்துக்கு போய்விடலாம். துர்ச்செய்தி, இந்த துர்ச்செய்தி எதை காண்பிக்கிறது? அவிசுவாசத்தை காண்பிக்கிறது. பூமியில் அவிசுவாசத்தை பேசிக் கொண்டிருந்தால் இயேசு வரும்பொழுது பரலோக ராஜ்யம் போக முடியாது. அப்ப இன்னைக்கு பரலோகம் போனோம்னா முதலாவது நமக்குள் திராணி இருக்கணும், இரண்டாவது ஜெபிக்கிற துதிக்கிற வாழ்க்கை இருக்கணும், மூன்றாவது ஊழியத்திற்காகவும் இயேசுக்காகவும் ஆயத்தமாக இருக்கிறவனா இருக்கணும், நான்காவது காரியம் விசுவாசத்தை பேசணும். விசுவாசத்தை பேசும்போது பரலோகம் உண்டு. அதே என்னாகும் 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். இந்த இடத்துல பாருங்க, போனவங்கள காலேப் உயிரோடு இருக்கிறார். பாருங்க, இந்த காலேப்புடைய சுபாவம், காலேப்புடைய வழிநடத்தல் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம உயிரோட தான் இருக்கிறோம், மறிக்கல. ஆனா நமக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை மறித்து போயிருக்க கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு ஜீவனுடையதா இருக்கணும். நமக்குள்ள கிறிஸ்து மறித்து போயிருக்க கூடாது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் பவுல் சொன்னது போல, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நான் என்ன பண்ணிருக்க கூடாது? மறிக்கிற சூழ்நிலைக்கு நடத்திருக்க கூடாது. எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து ஜீவனா இருக்கிறாரா இல்ல மறித்து போயிருக்கிறாரா? இன்னைக்கு நாம சொல்லலாம், இயேசு வந்தா நான் பரலோகம் போயிடுவேன். ஆனா பாருங்க, பரலோகம் போகணும்னா முதலாவது திராணி வேணும், இரண்டாவது ஜெபிக்கிற வாழ்க்கை துதிக்கிற வாழ்க்கை இருக்கணும், ஊழியத்திற்காக ஆயத்தமாக்கப்பட்டவர்களா இருக்கணும், நான்காவது நான் சொன்னேன் அவிசுவாசத்தை பேசக்கூடாது, விசுவாசத்தை பேசணும், ஐந்தாவது ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்து போயிருக்க கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீவனோடு இருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்குள் ஜீவனோடு இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாகவே பரலோகம் போய்விடலாம். அடுத்த காரியம், உபாகமம் 1 அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்து பாருங்க. காலேப் மாத்திரம் அதை கண்டான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றபடினான். பாருங்க, கானான் தேசத்தை காலேப் மட்டும் பார்க்கிறார். இன்னைக்கு நாம பரலோக ராஜ்யத்தை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும்? இயேசுவை உத்தமமாய் பின்பற்றுவர்களாக இருக்கணும். பரலோக ராஜ்யம் போனோம்னா இயேசுவை உத்தமமாய் பின்பற்றணும். இந்த பரலோகம் பாருங்க, நான் தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பூமியில நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பரலோகத்தில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல கானானை ஆண்டவர் கொடுத்தார், புதிய ஏற்பாட்டுல கானானாகிய பரலோகத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, இந்த உத்தமமாய் வாழும் பொழுது நம்முடைய முடிவு பரலோகமாய் இருக்கும். உன்னத பாடல் 1 அதிகாரம் 4வது வசனத்துல உத்தமர்கள் உன்னை நேசிக்கிறார்கள். அப்ப நான் இயேசுவை நேசிக்கிறேன்னா நான் உத்தமன். இயேசுவை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா உத்தமனா வாழ்றேன். அப்ப நான் உத்தமனா வாழும் பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பரலோகத்திற்கு நேராக இருக்கும். நான் உத்தமமா இயேசுவை பின்பற்றும் பொழுது என்னுடைய முடிவு பரலோகமாக இருக்கும். அடுத்து என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாக இருந்தான். இந்த காலேப் கானானுக்குள்ள போனதுக்கு காரணம் வேற ஆவி, அதாவது இவர் பரிசுத்த ஆவியை உடையவராக இருக்கிறார். உலகத்துல நிறைய ஆவிகள் உண்டு. பொல்லாத ஆவி, கண்ணனத்தின் ஆவி, தாறுமாறுகளின் ஆவி, தூஷிக்கிற ஆவி, பொய் சொல்லுகிற ஆவி, பல அதிகமான ஆவிகள் இருக்கு. ஊமையின் ஆவி, செவிட்டின் ஆவி, பல ஆவிகள் இருக்கு. ஆனா காலேப்புக்குள்ள இருந்தது என்ன? பரிசுத்த ஆவி. இன்னைக்கு நாம பரலோகம் போனோம்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருக்கணும். பரிசுத்த ஆவியில யோசிக்கணும், பரிசுத்த ஆவியில பேசணும், பரிசுத்த ஆவிக்குள்ள சிந்திக்கணும், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த இடம் கொடுக்கணும். அப்ப
வேதம் சொல்லுது மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. அப்ப ஆவியின் சிந்தை உடையவர்கள் பரலோகத்துக்கு போயிடலாம். அப்ப பரலோகத்துக்கு போனோம்னா முதலாவது நான் என்ன சொன்னேன், திராணி உள்ளவர்களா இருக்கணும். ரெண்டாவது துதிக்கிறவர்கள் ஜபிக்கிறவர்களா இருக்கணும். ஊழியத்திற்காக இயேசுக்காக ஆயத்தமா இருக்கிறவர்களா இருக்கணும். விசுவாசத்தை பேசி விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவர்களா இருக்கணும். அதே போல ஆவிக்குரிய மரணம் நமக்குள்ள வரக்கூடாது. அதே போல உத்தமமா இயேசுவை பின்பற்றவர்களா இருக்கணும். அடுத்தது நான் சொன்னேன், நமக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்க வேண்டும். அடுத்த காரியம் யோசுவா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, அப்பொழுது யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தான். ஊழியக்காரன் என்ன பண்றான், காலேபை ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இங்க பாருங்க, இந்த இடத்துல ஊழியக்காரர்களுடைய ஆசீர்வாதம் முக்கியம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்துல இந்த காலேபை கானானுக்குள் போவதற்கு முன்பாக யார் ஆசீர்வதித்தது, ஊழியக்காரனுக்கு யோசுவா ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஊழியக்காரர்களுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை வாங்குறோமா இல்ல சாபத்தை வாங்கி கொண்டு இருக்கிறோமா? ஊழியக்காரர்கள் சபிக்க மாட்டாங்க. ஊழியக்காரர்கள் என்ன பண்ணாங்க, மன வருத்தப்படுவார்கள் விசுவாசிகளை குறித்து. அந்த மன வருத்தமே என்ன ஆயிடும், விசுவாசிகளுக்கு பாதிப்புகளை கொண்டு வந்துடும். அதுதான் பவுல் சொல்றார், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறபடினால் அவர்களுக்கு பயந்து நடங்கள். அதை அவங்க விசனத்தோடு செய்தா என்ன ஆயிரும், பலன் இருக்காது. ஊழியக்காரர்களுடைய ஆசீர்வாதம். அப்ப ஊழியக்காரர்களுக்கு நற்சாட்சி பெற்றவன் காலேப். கானானுக்குள்ள போன இந்த காலேபுக்கு பாருங்க, இது போல ஒரு சுபாவமும் குணாதிசயங்கள் இருந்ததுனால தான் அவர் கானானுக்கு போனார். இது போல சுபாவங்கள் நமக்கு இப்போது இருக்கும்பொழுது, குணாதிசயங்கள் இருக்கும்பொழுது நாம் பரலோக ராஜ்யம் போயிடும். இன்னைக்கு ஊழியக்காரர்களிடத்தில் ஆசீர்வாதத்தை வாங்குகிறோமா அல்லது சாபத்தை வாங்கி கொண்டிருக்கிறோமா? ஊழியக்காரர்களிடத்தில் நற்சாட்சி பெற்றுக் கொண்டிருக்கிறோமா அல்லது துர்சாட்சி பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? பாருங்க, இப்ப அப்படின்னா என்ன அர்த்தம், சாப வாழ்க்கை இருந்தா பரலோகம் போக முடியாது. ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை இருந்தாதான் என்ன பண்ண முடியும், பரலோகம் போக முடியும். அப்ப வாழ்க்கையில ஊழியக்காரர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள் பரலோகம் போயிடுறாங்க. பாருங்க, இப்ப இந்த எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக யார் கொடுக்கிறது, ஊழியக்காரன் கொடுக்கிறான். இந்த எப்ரோன் என்றால் ஐக்கியம், இணையும் இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கணும். திருச்சபைக்கு வர விசுவாச பிள்ளைகளோட ஒரு ஐக்கியம் இருக்கணும், ஊழியர்களோட ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஐக்கியம் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. அப்ப ஐக்கியம் இருக்கணும். அப்ப நம்முடைய ஐக்கியம் சரியா இருக்கும் பொழுது பரலோகம் போயிடும். அப்ப இன்றைக்கு பரலோக தேசம், இந்த பரலோகத்துக்கு நாம போகணும்னா முதலாவது திராணி உள்ளவர்களா இருக்கணும், துதிக்கணும், செபிக்கணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படி ஆயத்தமா இருக்கணும். அதே போல விசுவாசத்தை பேசணும், அவிசுவாசத்தை பேசக்கூடாது. அதே போல இந்த இடத்துல இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, ஆவிக்குரிய மரணம் நமக்குள் வரக்கூடாது. உத்தமமா இயேசுவை பின்பற்றுவர்களா இருக்க வேண்டும். அதே போல பரிசுத்தாவின் நிறைவோடு வாழ்க்கை வாழ வேண்டும். ஊழியக்காரர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று திருச்சபைக்குள், இயேசுக்குள், அவருடைய வார்த்தைக்குள் ஐக்கியமுடையவர்களா இருக்கும்போது பரலோகம் போயிடலாம். அப்ப பரலோகம் செல்ல நமக்கு திராணி இருக்கணும். அப்ப இந்த காலேப் பரலோகம் போனார் என்றால் அவருக்குள் இது போல குணாதிசயங்களும் அதே போல் சுபாவங்களும் இருந்தது. அதுபோல் என்றைக்கு நமக்கு இந்த தேவ செய்தியின் மூலமாக பேசப்பட்ட வார்த்தைகள், இந்த வார்த்தைகளின் வழியாக ஆண்டவர் பேசியிருக்கிறார். திராணி, ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை, துதிக்கிற ஒரு வாழ்க்கை, ஊழியத்துக்கு ஆயத்தமா இருக்கிற ஒரு வாழ்க்கை, அதே போல இருதயத்தில் உத்தமமா இயேசுவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை, விசுவாசத்தை பேசுகிற ஒரு வாழ்க்கை, ஆவியில சிந்திக்கிற ஒரு வாழ்க்கை, ஊழியக்காரர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுகிற ஒரு வாழ்க்கை, திருச்சபையோடும் கிறிஸ்துவோடும் திருச்சபை விசுவாசிகளோடும் ஊழியக்காரர்களோடு ஐக்கியமா இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பரலோகத்தின் பிரஜைகளாய் அங்கீகரிப்பார். இயேசுவின் வருகையின் போது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். மரித்திருக்கிறவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அப்ப இன்னைக்கு நமக்கு இந்த காலேப்பின் குணாதிசயங்கள் நமக்குள் இருக்கும் பொழுது பரலோகம் நாம் சென்று விடலாம். இந்த நாளில் கூட ஆண்டவர் பரலோக தேசம், அந்த பரலோக தேசத்துக்கு எப்படி செல்ல வேண்டும், எப்படிப்பட்ட குணாதிசயம் நமக்குள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். நிச்சயமாகவே இந்த செய்தி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.